ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்டில் யூனிட் 1ல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இதில் அதோட கான்செப்ட் அண்ட் மீனிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டெஃபினிஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த 4 டாபிக் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கான்செப்ட் அண்ட் மீனிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ் அப்படிங்கிற வேர்ப் இட்டாலியன் வேர்டான மேனேஜ்ரே அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்துச்சு. இதுக்கு ஹேண்டில் பீப்புள்ஸ் டூல்ஸ் அப்படின்றது அர்த்தம். அதாவது ஹேண்டில் பீப்புள் ஆர் டூல்ஸ்னு அர்த்தம். இதில் பீட்டர் எஃப் அப்புறம் ட்ரூக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டைனமிக் ப்ராசஸ். இதில் ஒரு ஆர்கனைசேஷனோட ஹியூமன் அண்ட் ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸை சிஸ்டமேட்டிக்கலி பிளான் பண்ணி எல்லா சப்யூனிட்டையும் எஃபிஷியண்ட்டாக இன்டகிரேட் பண்ணி மொத்த சிஸ்டமையும் எஃபெக்டிவாக ஆப்ரேட் பண்ணி செட் பண்ண ஆப்ஜெக்டிவ்ஸை ஆப்டிமல் காஸ்ட்டில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா, கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க பண்ணுற எல்லா டாஸ்க் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங், மானிட்டரிங் அப்படின்னு கண்டினியூவஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இதில் ஃபிசிக்கல், ஃபினான்சியல், இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷனோட சக்ஸஸ் என்னன்னா, மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருக்கவங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்கலி பிளான் பண்ண ஒரு ப்ராசஸ். அவங்கவுங்க எபிலிட்டி அண்ட் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலாக இன்டகிரேட் பண்ணுறது, ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுற ப்ராசஸ் அண்ட் என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் அண்ட் டைரக்ட் பண்ணுறது, ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண எஃபிஷியன்ட்லி ஃபங்க்ஷன் பண்ணி ஹை அவுட்புட் கொடுக்கறது. இதுதான் மேனேஜ்மெண்ட். அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் பற்றி பல எக்ஸ்பர்ட்ஸ் வேறு வேறு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜேம்ஸ் எஸ் லூண்டி. மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பிளானிங், கோஆர்டினேட்டிங், மோட்டிவேட்டிங், கண்ட்ரோலிங் பண்ணுற ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் ஒன், எஃப் ட்ரூக்கர். மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுற ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தேர்ட் ஒன், ஜெர்டி மூனே அண்ட் ஏசி ரைலே. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் த ஆர்ட் ஆஃப் டைரக்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங் பீப்புள். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது டைரக்டாக பீப்புளை இன்ஸ்பைரிங் பண்ணுற ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், ஹெரால்ட் கூன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் த ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ வித் பீப்புள் இன் ஃபார்மலி ஆர்கனைஸ்ட் குரூப். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பீப்புள் அண்ட் ஆர்கனைஸ்டு குரூப்ஸ் மூலமாக திங்ஸை ஆர்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன், டோனல்ட் ஜே கிளஃப் என்ன சொல்கிறாருன்னா, மேனேஜ்மெண்ட்டுங்கிறது டெசிஷன் மேக்கிங் அண்ட் லீடர்ஷிப்போட ஒரு ஆர்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன், ஜார்ஜ் ஆர் ஜெரி என்ன சொல்கிறாருன்னா, மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பிளானிங், ஆர்கனைசிங், ஆக்சுவேட்டிங், கண்ட்ரோலிங்னு ஒரு ப்ராசஸ். ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாரு. அவ்வளோதான். டெஃபினிஷன்ஸ் சிக்ஸ் மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. தென் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்ஸ்டிடியூஷனை ஸ்மூத்லி அண்ட் எஃபெக்டிவாக ரன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்டிவ், பாலிசிஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸை உருவாக்குது. அண்ட் தேர்ட் ஒன், ஆர்கனைசேஷனோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை உருவாக்குது. அண்ட் ஃபோர்த், ஆர்கனைசேஷனில் இருக்க டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸோட பவர், அத்தாரிட்டி, ஃபங்க்ஷன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. அண்ட் ஃபிஃப்த் ஒன், ரைட் பர்சனலை ரைட் பொசிஷனில் ப்ரூவ் பண்ணி ஆர்கனைசேஷனை எஃபெக்டிவாக அண்ட் எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. அண்ட் சிக்ஸ்த், குட் பர்சனல் லீடர்ஷிப் அண்ட் டைனமிக் சூப்பர்விஷன் கொடுக்குது. செவன்த் ஒன், இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே வர கான்ஃப்ளிக்ட்ஸை ரிசால்வ் பண்ணுது. அண்ட் எயித், இன்ஸ்டிடியூஷனை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஃபங்க்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணி கம்யூனிட்டியில்
சோஷியோ இமோஷனல் டெவலப்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுது. அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இதில் வந்துட்டு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி. ஹியூமன் அண்ட் நான் ஹியூமன் ரிசோர்ஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி தான் மேனேஜ்மெண்ட். செகண்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் இஸ் அ பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி. கிளியர்லி டிஃபைன் ஆப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுறது தான் இதோட பர்பஸ். மேனேஜ்மெண்ட் எப்பவும் கோல் ஓரியன்டாக தான் இருக்கும். அண்ட் தேர்ட், இட் இஸ் அ சோஷியல் ப்ராசஸ். பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் தான். மேனேஜ்மெண்ட் அவங்கள கண்ட்ரோல், ஆர்கனைஸ் அண்ட் மோட்டிவேட் பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட், மேனேஜ்மெண்ட் இஸ் போத் அ சயின்ஸ் அண்ட் ஆர்ட். தியரட்டிக்கல் நாலேஜோட ப்ராக்டிக்கல் நாலேஜும் சேர்த்து யூஸ் பண்ணணும். ரெண்டுமே மேனேஜ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட். ஃபிஃப்த் ஒன், மேனேஜ்மெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் எஃபோர்ட்ஸ் ஆஃப் அ குரூப். மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பீப்புளை மேனேஜ் பண்ணுறது. குட் மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயீஸை இன்ஸ்பயர் பண்ணி அவங்களோட ஒர்க் வில்லிங்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. அண்ட் சிக்ஸ்த் ஒன், மேனேஜ்மெண்ட் இஸ் கெட்டிங் த திங்ஸ் டன். ஒரு மேனேஜர் டைரக்டாக ஒர்க் பண்ண மாட்டார். மற்றவங்க மூளை ஒர்க் வாங்கி தான் அதை கம்ப்ளீட் பண்ணுவார். அவங்கள டைரக்டாக பண்ணி அவங்களோட டேலண்ட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவன்த் ஒன், மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இன்டகிரேட்டிங் ப்ராசஸ். மெஷின் மெட்டீரியலை இன்டகிரேட் பண்ணி என்டர்பிரைஸோட ஆப்ரேஷன்ஸை கேரி அவுட் பண்ணணும். இது ரிசல்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எயித் ஒன், மேனேஜ்மெண்ட் எய்ம்ஸ் அட் மேக்ஸிசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஹியூமன் அண்ட் நான் ஹியூமன் ரிசோர்ஸஸை ஆப்டிமைமாக யூட்டிலைஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட்டோட எய்ம். அண்ட் நைன்த் ஒன், மேனேஜ்மெண்ட் இஸ் அ ப்ரொஃபஷன். மாடர்ன் டேஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு ப்ரொஃபஷன். இதுவும் பிரின்சிபல் அண்ட் தியரிஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 10th ஒன், மேனேஜ்மெண்ட் இஸ் அ யூனிவர்சல் ஆக்டிவிட்டி. மேனேஜிங் அப்படிங்கிறது மற்றவங்க மூலமாக ஒர்க்கை முடிக்கிறது தான். மேனேஜ்மெண்ட்னா மற்றவங்க கிட்ட இருந்து ஸ்கில்ஃபுல்லி ஒர்க்கை வாங்குறது. இந்த டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். அவ்வளோதான் இந்த டாபிக். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம்.